ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்கள் அனைவருக்கும் அநேக வணக்கங்கள். நடந்துக்கிட்டு இருக்க குரோதி வருஷத்தில் மிகப்பெரிய கிரகங்களின் பயிற்சியாக முதலில் வருவது இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2024 மாலை 5:20 மணி போல் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு மாறுது. இந்த மேஷராசிலேருந்து ரிஷபராசி மாறுறதுக்கு எல்லா ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் சுப பலன்களை கொடுக்க போகுது, யார் யாருக்கெல்லாம் அசுப பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடியே நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து நாம் கொடுப்போம். இந்த குரோதி வருடத்தைய ராசாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை 1/5/2024 அன்னைக்கு மேசராசியுடைய கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலேருந்து 2ஆம் பாதத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த 2ஆம் பாதத்தில் பயிற்சி ஆகலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடம் அந்த ரிஷபராசியிலே பிரயாணம் பண்ண போகிறாரு. இடையில் அஸ்தமனமாகுவார், உதயமாவார், அதே நேரத்தில் வக்ரமும் ஆவார். அதை பற்றியெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இப்பொழுது இந்த குரு பயிற்சி விஷயமாக எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத மட்டும் விலாவாரியாக பார்ப்போம். அதில் முதல்ல பார்க்க போகிறது இந்த மேசராசி. காலபுருஷ தத்துவத்தில் முதல் இடத்துல இருக்கிற மேசராசிக்கு இது வரைக்கும் ஜென்ம நட்சத்திரமாக இருந்தார். இப்போ குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி அவர் ரிஷபராசிக்கு மாறும் பொழுது அது குடும்ப ஸ்தானத்துக்கு போகுது. இது வரைக்கும் ஜென்மகுருவாக இருந்து உடம்பை படுத்தி கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறதெல்லாம் இப்போ சரியாயிடும். குரு பகவான் இருக்கிற இடத்துல விட பார்க்குற பார்வை நல்லதுன்னு ஜோசியத்தில் சொல்கிறாங்க. அந்த இருக்கிற இடம், அதை தவிர பார்க்குற பார்வை அப்படிங்கிற விஷயத்தில் 11ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உபஜயஸ்தானத்தில் இருக்கும்போது நல்ல விதமாக அந்த குரு பண்ணுவார் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஒரு நம்பிக்கை. அதே போல் பார்க்கும் பார்வை குரு தன்னுடைய 5, 7, 9 ஆகிய பார்வைகளில் ஒவ்வொரு வீட்டையும் பார்க்கும் பொழுது அது எந்த வீட்டை பார்க்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய பலன்கள் மாறுபடும். இப்போ மேசராசியில் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் இருக்கிற குரு பகவான் மேசராசிக்கு 6வது வீட்டையும் 8வது வீடான விருச்சிகத்தையும் 10வது வீடான மகரத்தையும் பார்க்குறாரு. இப்போ 6 அப்படிங்கிறது கடன், ருண, ரோகம், சத்ரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் பார்க்குறாரு. அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு கடன்கள் குறையும், வருமானம் அதிகமாகும். அது மாதிரி இது வரைக்கும் இருந்து வந்த ஜென்மகுருவாக இருந்து வரும்போது உடல் உபாதைகள், பிணிகள் கொஞ்சம் குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறாரு. 8ஆம் வீடான ஆயுள் ஸ்தானத்தை பார்க்கும்பொழுது ஆயுளுக்கு பங்கம் வகிக்கிற மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் ஆயுள் அதை ஒட்டியில் உள்ள உடல் உபாதைகள் எல்லாமே சரியாகும். அதே மாதிரி 10ஆம் வீடான மகரத்தை பார்க்குறாரு. இது தொழில் ஸ்தானம். குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தொழில் ஸ்தானத்தை 10வது பார்வை பார்க்கும்போது இவருடைய இது வரைக்கும் தொழிலில் இருந்த சுணக்கம் மாறும். புதிய வேலை வாய்ப்புகள், புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள், அதே போல் கடன்கள் கேட்ட இடத்துல கடன் வரும். கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கலாம். தொழிலும் நல்லா பிடிச்சவங்க. 10ஆம் பார்வைங்கிறது ஒரு விசேஷமான பார்வை. மேசராசிக்காரர்களுக்கு 10ஆம் வீடான மகரத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையாக குரு பார்ப்பதனால தொழில் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் இந்த சனியுடைய பார்வையும் அதுவும் கொஞ்சம் மத்தியம பலன்களை தந்தாலும் குரு பயிற்சினால் இந்த மேசராசிக்கு மத்தியம பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதில் குரு பயிற்சியில் மேசராசிக்கு நம்ம கொடுக்குறது 50 மார்க்கு. ஆக இந்த குரு பயிற்சியினால் மேசராசிக்காரர்கள் 6ஆம் வீடான கடன், உரண, ரோகம், சத்ரு அப்படிங்கிறதுல விடுபடுறதையும் ஆயுள் ஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் அதே நேரத்தில்
தொழில்ஸ்தானம் இங்கே நல்லாயிருக்கும். நம்ம அந்த 50% கொடுக்கறதுக்கான தொழில்ஸ்தானம். புதிய வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வேலை இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்கள். அதே நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் தன்னுடைய பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதனால் இந்த குரு பெயர்ச்சியை பயன்படுத்திக்கிட்டு இந்த தொழில்ஸ்தானத்தை நல்லபடியாக நிவர்த்தி பண்ணி விரிவு பண்ணி கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுக்கிறோம். இந்த மேசராசிக்காரங்க வாய்ப்பு கிடைச்சா ஒரு முறை திருச்செந்தூர் போயிட்டு திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசித்து வந்தால் தன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விதமாக அடுத்த ஸ்டெப்புக்கு முன்னேறலாம். ஆக இந்த குரு பயிற்சினால் மேசராசிக்காரங்க முதல்ல உடல் உபாதைகள் குறையும். தொழில் வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். இருட்டு நேரங்களில் தூக்கம் முழிச்சு வண்டி ஓட்டாதீங்க. அது உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த குரு பயிற்சி இருக்குது. அதனால் எல்லோரும் இறைவனை வழிபட்டு வாழ்க்கையில் மென்மேலும் உயர வேண்டும் என்று வேண்டுகிறோம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.